இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக் கேம் தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா சீசன் 2 ஆரம்பிச்சிருச்சு. சீசன் 2ல ஃபர்ஸ்ட் எபிசோட் இதுதான். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நியூ பிளேஸ் ஃபவுண்டர் என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா சமையல் ஷோவில் இருக்கிற நியூ கிச்சன் செட்டப்பில் தான் நம்ம இன்னைக்கு ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாட போகிறோம். இதே மாதிரி புதுசாக பார்பி வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதான் அம்மா சமையல் செட்டுக்கு வந்தாச்சுல. யாருப்பா அவுட்டு? இந்த வாட்டி பாலுவே அவுட்டாக இருக்கட்டும். ஏன்னா பாலுவே அவுட்டாக இருக்கும். ஏன்னா அவன் தான் எதுவுமே சொல்லவே இல்லை. அவன் தான் கண்டே பிடிக்கவே இல்லை யாரையுமே. சீசன் 1லேயும் சரி, சீசன் 1ல் அவன் யாரையுமே கண்டுபிடிக்கல. அதனால தான் சொல்கிறேன், நம்ம பாலுவே சூஸ் பண்ணிக்கலாம். உனக்கு ஓகேவா பாலு? நானே எத்தனை வாட்டி தான் விளையாடுறது, நானே வர்றேன். சரி, நான் அங்கே ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே போய் நான் எண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. 100 முடிக்கல எண்ணுறேன், அதுங்காட்டி சீக்கிரமாக போய் ஒளிஞ்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அச்சோ, அதுங்காட்டி 11 எண்ணிட்டானா? சீக்கிரம் போய் ஒளிஞ்சிக்கலாம். எங்கே போய் ஒளியலாம்? இந்த இதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம். அச்சோ, இது வேலை நல்லா நிற்கவே முடியல. கீழே விழுந்துட்டேன் நான். சரி, அப்படியே சாஞ்சு அப்படியே நின்றுக்கலாம். எப்போ நின்னாச்சு? அச்சோ, நம்ம எங்கே போய் வழியிடுறது? சரி, கொஞ்ச நேரம் இங்கேயே யோசிச்சுருக்கலாம். இங்கே கிரைண்டர்லாம் வச்சுருக்குறாங்க, சூப்பராக இருக்கு. நம்ம வேறு குண்டாக இருக்கிறதுனால எங்கே போய் ஒளியிறதுன்னே தெரியலையே. எங்கே போய் ஒளியலாம்? எங்கே போய் அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த கேப்பில் போய் ஒளிஞ்சுதான் ரோசி ஏதோ ஒரு கேமில் வின்னானா. அதனால் இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துல ஒளிஞ்சிக்கலாம். எப்போ இங்கே எதுவுமே இல்லை, பூச்சி எதுவும் இல்லை. நல்ல வேலை. பூச்சி இருந்தால் வெளியில் வேறு எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்கணும். அந்த பிளேஸ் நமக்கு எதுவுமே தெரியலப்பா. எப்படா இங்கே ஒளிஞ்சாச்சு. இப்போ தான் கரெக்டாக இருக்குது. இந்த கையலுக்கு நல்ல பிளேஸ் கிடச்சிருச்சு. நான் தான் அந்த பிளேஸை பார்த்து வச்சுருந்தேன். அதுங்காட்டி இந்த கையல் போய் அங்கே போய் இது பண்ணிக்கிட்டா. நம்ம ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம். அந்த ஒயர் சப்ளை இருக்குல்ல, அங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம். அங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது ஒளியறதுக்கு, அங்கே நின்றுக்கலாம். ஒயர் பக்கத்தில் நின்னா ஷாக் அடிச்சிடும். வேணாம், நம்ம அது பக்கத்துலேயே நின்றுக்கலாம். அவுட் ஆனாலும் பரவாயில்ல. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் யோசிக்கலாம். இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது ஒளியறதுக்கு. நம்ம குட்டியாக இருக்கிறதுனால எங்கே வேணாலும் போய் ஒளிஞ்சிக்கலாம். அதான் யோசிச்சுட்டுருக்கேன் எங்கே போய் ஒளியலான்னு. இந்த ட்ராக்குள்ள ஒளியலாமா? இது நம்மளை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கு. இங்கே வேணாம். வேற எங்கே போய் ஒளியறது? நிறைய இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்மியாக இடம் தான் இருக்குது. அங்கே ஒரு இடம் இருக்குது. அந்த கேமரா, இந்த ஐஸ்கிரீம் மிஷினுக்கு மேலே ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமரா இருந்தால் நம்மளோட ஹைட்டு கரெக்டாக இருக்கும். வேணா அங்கே போய் நம்ம ஒளிஞ்சிக்கலாம். சரி, சீக்கிரம் போய் ஒளிஞ்சிக்கலாம். அது வேறு, அது பக்கத்துலேயே செவரு வேறு இருக்குது. ஓகே, நம்ம யாருக்கும் தெரியாது. இங்கே ஒளிஞ்சிக்கலாம் நம்ம. எப்பா, கேமரா நல்லா இருக்குது. கேமரா விழ மாதிரி இருக்குதே. அப்புறம் விழுந்தான்னு நம்ம தெரிஞ்சிருவோம். நம்ம மண்டை ஃபுல்லாக தெரியும். அதனால் ஒழுங்காக வச்சிடலாம் கேமராவை. எப்பா, சூப்பரு. நம்ம வேற இந்த மே மாதத்தில் நல்லா லீவுனால நல்லா சாப்பிட்டதுனால எப்போ வயிறுலாம் ரொம்ப இதுவாக இருக்குது. நல்லா குண்டாயிட்டோம். 20 கிலோலேருந்து 30 கிலோ ஆகிட்டேன். 10 கிலோ நான் ஏறிட்டேன். இப்போ நம்ம எங்கே போய் ஒளியறதுன்னே தெரியலையே. நம்ம வேற குண்டாயிட்டோம். எங்கே போய் ஒளியறது? முன்ன ஒல்லியாக இருந்ததுனால ஈஸியாக ஒளிஞ்சிட்டோம். எல்லா இடத்துலையும் பூந்து பாலு மாதிரி. ஆனால் இப்போ நம்ம எங்கே போய் ஒளியறது? நான் சீசன் 1லலாம் சூப்பராக ஒளிஞ்சேன். இப்போ இந்த சீசன் 2ல் ஒளி வேணாம் அவுட் ஆகிட்டே இருப்பேன் போலையே.
கடவுளே எங்கே போய் ஒளியலாம்? ஷோ எங்கே போய் ஒளியிறதுனே தெரிலையே. ஃப்ரிட்ஜுக்கு மேலே போய் ஒளிஞ்சிக்கலாம். இதுதான் கரெக்டான பிளேஸு. எப்பா சூப்பராக இருக்குது. அட எல்லாருமே போய் ஒளியிறாங்களே, நம்ம எங்கே போய் ஒளியிறது? ஷோ எல்லா இடத்துலையும் இவங்கெல்லாம் ஒளிஞ்சிட்டாங்க, நம்ம எங்கே போய் ஒளியிறது? காருக்கு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாமா? அங்கே போய் ஒளிஞ்சா சூப்பராக இருக்கும், யார் கண்ணுக்கும் தெரியாது. அதுவும் நல்லா காருக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கலாம். அதுவும் அடியில் போய் ஒளிஞ்சிக்கலாம், காருக்கு அடியில் நல்லா அடியில் போகலாம். எப்படா உள்ளே நல்லா சேஃபாக இருக்கிறோம், யார் கண்ணிலையும் படவே கூடாது. அச்சோ எல்லாருமே போய் ஒளிஞ்சிட்டாங்களே, நம்ம மட்டும்தான் பாக்கி இருக்கிறோமா? எங்கே போய் ஒளியிறது? அச்சோ எங்கே போய் ஒளியிறதுன்னே தெரிலையே. ஃப்ரிட்ஜுக்குள்ளே பேசாமல் போய் ஒளிஞ்சிக்கலாமா? திங்க் பண்ணலாம் கொஞ்சம் நல்லா. அச்சோ இங்கே வர இந்த இடுக்கில் என்னால் நிற்கவே முடியல. நம்ம வேணால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம். இங்கே இருக்க வேணாம், நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் நல்லா ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். எப்பா இங்கே நல்லா கதவை சாத்திப்போம். சூப்பராக நல்லா கதவை சாத்திட்டு உள்ளே இருக்கலாம். அச்சோ ஆனால் ஜில்லுன்னு இருக்குமே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நம்ம வேற எங்கே போய் ஒளியிறது? அந்த எங்கே போய் ஒளியலாம்? ஸ்ரீநிதி சொல்லுங்கண்ணா. அண்ணன் வேற 60 எண்ணிட்டா, நம்ம எங்கே போய் ஒளியிறது? நீங்கள் இன்னும் ஒளியிலையா? எதுக்கு நான் வந்திருக்கீங்க? ஸ்ரீநிதி நான் அந்த பிளேஸ் எடுத்துக்கிட்டுமா? நீ வேணா அந்த அவனுக்குள்ளே வேணா போய் ஒளிஞ்சிக்கிறியா? அவன் ஆஃபில் தான் இருக்குது, அங்கே போய் ஒளிஞ்சிக்கோ ப்ளீஸ் ஸ்ரீநிதி. அண்ணனுக்காக விட்டு கொடு ஸ்ரீநிதி. சரி வந்து தொலைங்க வாங்க, நானே அங்கே போகிறேன். ஷோ உங்களை பேச்சு நீங்கள் அண்ணே எனக்காக விட்டு கொடுன்னு சொன்னதுனால தான் நான் அந்த அவனுக்குள்ளே போய் ஒளியிறேன், சரியா? இல்லைன்னா நான் ஒளியவே மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஸ்ரீநிதி. நம்ம போய் இங்கே ஒளிஞ்சிக்கலாம், நல்லா முட்டிக்கால் போட்டு நல்லா உட்காரலாம். ஷோ முட்டிக்கால் போட்டாலும் இங்கே என்னால் உட்கார முடியலையே. என்ன பண்ணலாம்? இங்கே ஓகே என்னால் நிற்க முடியுது. இப்படியே நிற்கலாம். இதுக்கு என்னோட முதுகுக்கு மேலே வேணால் இந்த கேமரா வச்சுட்டு தெரியாத மாதிரி இது பண்ணலாம். ஷோ இந்த கேமரா வேற என் முதுகில் வேற நிற்கவே மாட்டேங்குதே, என்ன பண்ணுறது? ஷோ எப்பா இப்போ தான் கரெக்டாக நிற்கிது. இப்படியே இருக்கலாம், இப்படியே இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஷோ இன்னும் இந்த காவியாவும் நம்ம மட்டும்தான் ஒளியிலையா? எங்கே போய் ஒளியிறது? எங்கே போய் ஒளியிறது? ஷோ காவியா ஏதாச்சும் ஐடியா கூட. போடா, நானே எங்கே ஒளியிறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறேன். இவன் ஒருத்தன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஃப்ரிட்ஜு கேப்பில் போய் ஒளிஞ்சிக்கலாமா? வேணாம், அப்புறம் ஷாக் கீதை அடிச்சிச்சுன்னா எனக்கும் வலிக்கும், எங்கள் அம்மா பேரண்ட்ஸுக்கெலாம் கஷ்டம். அதனாலலாம் இங்கெல்லாம் ஒளிய வேணாம். வேறு எங்கே போய் ஹாட் பாக்ஸுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம். இந்த இடத்துல யாருமே இல்லை. நம்ம வேணால் இப்படி சாஞ்சிக்கிட்டு இந்த ஹாட் பாக்ஸை வேணால் இப்படி போட்டுக்கலாம். எப்போ நம்ம யாருக்குமே தெரில, ஸ்ரீநிதி பக்கத்துலேயே இருக்கிறோம். ஸ்ரீநிதி இது பண்ணால் நம்மலாம் மாட்டோம். அச்சோ இப்போ வந்து அக்கிலே வந்து இதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது பண்ணிட்டானே. இப்போ நம்ம எங்கே போய் ஒளியிறது? எங்கே போய் ஒளியிறது? ஷோ எங்கே போய் ஒளியிறதுன்னே தெரிலையே. எல்லா இடத்துலையுமே ஒளிஞ்சிட்டாங்களே, நம்ம எங்கே போய் ஒளியிறது? எனக்கு ஒரு செம்ம ஐடியா. இதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம் சைலண்ட்டாக. இங்கே ஒளிஞ்சா யாருக்குமே தெரியாது. நல்ல வேலை, பாலுக்கு பக்கத்துலேயே தான் ஒளிஞ்சிருக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேயே ஒளிஞ்சிக்கலாம். 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100 வருகிறேன். அடடே எல்லா
பார்க்குறாங்க, யாருமே இங்கே இல்லை. அங்கே யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு, கால் தெரியுதே. யார் நம்ம இதில் குண்டா இருக்கிறது? கயல், அப்புறம் காவியா, அப்புறம் யார்? விஜய் நல்லா சாப்பிட்டு நல்லா குண்டாயிட்டான். விஜயோட கால் இப்படி இருக்காது, இது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். இது கொஞ்சம் பிளாக்காக இருக்குது, என்னோட கலர் மாதிரி இருக்குது. அப்படின்னா காவியா இல்லைன்னா கயலாக தான் இருப்பாங்க. ஓகே, காவியா இல்லைன்னா கயல், வெளியில் வாங்க, சீக்கிரம் வாங்க வெளியில். அச்சோ, ஃபஸ்ட் அவுட்டே நம்ம தானா? ஆமாம், நீ தான் ஃபஸ்ட் அவுட்டு. கயல் தான் இங்கே ஒளிஞ்சிட்ருக்கிறியா? போ. அச்சோ, அங்கே போய் ஒளிஞ்சா கண்டுபிடிக்க மாட்டான்னு பார்த்தா ஃபஸ்ட் அவுட்டே நம்ம தான் போலையே. ரோசி இருந்ததுனால அங்கே போய் ஒளிஞ்ச. ரோசி வரட்டும், அவளை வச்சுக்கிறேன், கேம் முடியட்டும், அவளை நான் வச்சுக்கிறேன் வீட்டுக்கு போய். நெக்ஸ்ட்டு யார்? எங்கே இருக்கிறீங்க? என்னது இது? கேமரா இப்படி சாஞ்சிருக்குது, தட்டி விடு பார்ப்போம். ஏமா வலிக்குதே. நம்ம பாலா. செகண்ட் அவுட்டு நீ தான்டா. என்னது செகண்ட் அவுட்டு நானா? ஏன்டா இப்படி பண்ணுற? நான் ஒழுங்காக தானே ஒளிஞ்சிருந்தேன். ஆமாம், சார் ரொம்ப தான் ஒழுங்காக ஒளிஞ்சிருந்தாரு. நல்லா தெரியுதுடா, உன் மண்டையே காட்டி கொடுத்துருச்சு. இங்கே யார் ஒளிஞ்சிருக்கிறது? நல்லா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தேடி பார்ப்போம். ஆஹா, அண்ணன் நம்மக்கிட்ட தான் வரானே, என்ன பண்ணுறது? எங்க? ஸ்ரீநிதி, உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஏய் ஸ்ரீநிதி, வெளில வா. ஷோ, என்னை எதுக்குன்னா கண்டுபிடிச்சிங்க? தேர்ட் அவுட்டே நம்ம தானா? இன்னும் நல்ல பேஸில் போய் வச்சுக்கணும். பாலா, நான் எல்லாம் உங்களால தான். நீங்களும் அவுட்டு, நானும் அவுட்டு, எல்லாம் உங்களால தான் வந்துச்சு. போங்க, நான் இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற பேச்சு நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நான் அப்பயே போய் இந்த ஷெல்ஃபில் போய் ஒளிஞ்சிருக்கணும், ஏன் தப்பு. நான் இங்கே போய் ஒளிஞ்சிருக்கிறேன். நம்மளுக்கு தான் மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு யார் கண்டுபிடிக்கணும்? இங்கே யார் இருக்கிற மாதிரி இருக்குது? பிளாக் கலரில் முடி வச்சது 2 பேர் தான், விஜய் அப்புறம் அகில். அகில் நல்லா குண்டாக இருப்பான். இது கை மட்டும் தெரியுது, கையும் மண்டையும் தெரியுது. அப்போ அகில்லாம் நல்லா ஒல்லியாக தான் இருப்பான். அப்போனா எனக்கு தெரிஞ்சு அகிலாக தான் இருக்கும். அப்போனா அகில் தான். அகில், வெளியில் வா. என்னது அகில்? நானா? எல்லாம் வந்துட்டேன். எல்லாமே போச்சு. இந்த ஹாட் பாக்ஸ் டப்பா என்ன நல்லா காட்டி குடிச்சிச்சு. ஆமாம், நான் என்னோட மைக்ரோவேவ் ஆனனும் காட்டி குடிச்சிச்சு. இந்த எல்லாம் நான் அவுட் ஆனது காரணமே இந்த பாலான்னா தான். ஸ்ரீநிதி, அதே சொல்லிட்டு இருக்காது ஸ்ரீநிதி. வேற யாரு? மேலே யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. அட, நம்ம விஜய். விஜய், கீழே இறங்கி வாடா. அட, கண்டுபிடிச்சிட்டானே. வந்துட்டேன்டா. எப்போ என்னை எதுக்குடா கண்டுபிடிக்கிற? கேம்னா கேம் தான், சரியா? இந்த ட்ராக்குள்ளே இருக்கிறான். இந்த ட்ராக்குள்ளே யாராச்சிருக்காங்களா? இதுக்குள்ளே போகிற அளவுக்கு யாருக்கும் எனர்ஜி கிடையாது. இந்த ட்ராலையும் இல்லை. அவனுக்கு பின்னாடியும் இல்லை. ஃப்ரீசர் பின்னாடி இல்லை. ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி பார்த்துட்டேன், இங்கேயும் இல்லை. அப்புறம் ஃப்ரிட்ஜிலையும் பார்த்துட்டேன், கீழேயும் பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லையே. அங்கே என்னமா ஷூ தெரியுது. இந்த மாதிரி ஷூ போடுறது கொஞ்சம் பேர் தான். சுமதி வரல. ஒருவேளை ரோசியாக இருக்குமோ? ரோசி அவள் பிங்க் கலர் ஷூ தானே போடுவா, இது ஒயிட் கலரில் இருக்கே. அப்போ லாஸ்ட்டாக போட்டுறது வந்தது பார்த்தீங்கன்னா ஜான்வி தான். பார்க்கலாம். ஜானவி, உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். பின்னாடி இருந்து எட்டு பார்த்திட்டு இருக்கிறியா? வெளில வா. ஷோ, என்னை கண்டுபிடிச்சிட்டியா? எல்லாம் ஒன்றால் வந்துச்சு. ஒன்றை சொல்லக்கூடாது, அந்த ஷூவை தான் சொல்லணும். ஷூவை பார்த்து தானே நான் கண்டுபிடிச்சேன். நான் அப்பயே அந்த ஷூவை எடுத்து
ஓ என்னோட காலுக்கு பக்கத்தில் வச்சுருக்கணும், இல்லைன்னா நான் தான் வின் ஆகிருப்பேன். இன்னும் கடைசியாக யாரை கண்டுபிடிக்கணும்? காவியா அப்புறம் ரோசி. எப்போ சேஃபாக இருக்கிறோம், நல்ல வேலை சேஃபாக இருக்கிறோம். நம்மளை கண்டே பிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் வின் ஆகும்னு நினைக்கிறேன். எப்போ இந்த பிளேஸில் வந்து ஒளிஞ்சது ரொம்ப ராசியாக தான் போச்சு. ஆமாம், நம்ம பக்கத்தில் ஒரு வண்டி இருந்துச்சுல்ல, அதுக்கு பின்னாடி கூட ஒளிஞ்சிருக்கலாம்ல. சரி சீக்கிரம் போய் பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது நிறையா. அட நம்ம காவியா, காவியா வா 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 வா, நெக்ஸ்ட் அவுட்டு நீ தான். சரி நம்ம அவுட் ஆகிட்டோமே. இன்னும் யாரை கண்டுபிடிக்கணும்? இன்னும் ரோசி மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். வேறு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன். ரோசி எங்கே இருப்பா? இந்த காரில் தான் நம்ம பார்க்கவே இல்லை. கார்லேயும் நல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டோமே, இங்கேயும் இல்லை. ஏன்னா பின்னாடி பக்கமும் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேனே, இங்கேயும் இல்லை. எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், இல்லையே. என்னால் ரோசியை கண்டுபிடிக்க முடியல. நான் பாஸ் கொடுத்துக்கிறேன். ரோசி எங்கே இருந்தாலும் வரவும். சூப்பர் ரோசி, நீ தான் வின் ஆயிருக்கிறியா? எங்கே ஒளிஞ்ச? நான் காருக்கு வந்து பார்த்தேனே, நீ அங்கே இல்லையே. நான் நல்லா உள்ள அடியில் ஒளிஞ்சேன், உன்னால் பார்த்துருக்கவே முடியாது. அப்படி ஒளிஞ்சு செகண்ட் டைம் நான் வின் ஆகிருக்கிறேன். சூப்பர் ரோசி, சூப்பராக பண்ணியிருக்கிற. ஆமாம், இந்த ரோசி எனக்கு கொக்கா, நான் தான் எப்பயுமே ஜெயிப்பேன். சூப்பர் ரோசி, நீ சூப்பராக தான் விளையாண்டுருக்கிற. இன்னைக்கு கேம் ரொம்ப சூப்பராக போச்சுல்ல? ஆமாடா பாலு, சூப்பராக போச்சு. அதில் நான் தான் வின்னானேன். நமக்கு காடை நான் ஜாலியாக டான்ஸ் ஆட போகிறேன். சூப்பர் 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 ரோசி. அடுத்த ஆட்டத்துலேயும் நீயே வின் ஆகும். தேங்க்யூடா பாலு.